போதைப்பொருள் சம்பந்தமாக இது 9வது பதிவு. என்னை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலங்களில் அடிப்படை கல்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம கல்வியில் சிறந்து விளங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் நம்மளோட முன்னோர்களும் நம்மளோட தலைவர்களும் செஞ்ச சீர்திருத்தம் தான். இப்படிப்பட்ட சூழலில் வட மாநிலங்கள்ல இருந்து அவங்க வேலை தேடி நம்ம மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூலி தொழிலுக்கு அதிகமாக போகிறாங்க. இப்போ உள்ள சமுதாயத்தில் நம்மளோட இளைஞர்களும் சிகரெட்டு, தண்ணி, தம்மு, கஞ்சா போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதிகப்படியான சதவீதத்தில் அடிப்படை கல்வியிலேருந்தே விலகி போகிற மாதிரி ஒரு நிலவரம் வந்துக்கிட்டு இருக்குது. இது தொடர்கிற பட்சத்தில் நாளைக்கு நம்மளும் கூலி வேலைக்காக இன்னொருத்தட்ட கையேந்த வேண்டிய நிலை வந்துடும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த நிலை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதோ ஒரு சூழலில் இந்த விஷயம் நீங்கள் உணராமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உணருங்க. அப்போ தான் உங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறையினருக்கும் பாதிப்பு இருக்காது, உங்களுக்கும் பாதிப்பு இருக்காதுங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. நன்றி.